ஆணுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு கேது திசை நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு கேதுக்கள் நடக்கும்போது ஒரு திருமணம் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சுபிக்ஷமான வாழ்வை நோக்கி நகர்றது இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம். நாங்கள் அனுபவத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். அப்போ ராகு திசை நடக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், கேது திசை நடக்காத ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறதான் அந்த இடத்துல நாங்கள் சொல்லி ஆகணும். சார் ராகு எனக்கு யோகமாக இருக்குது சார், அப்போ கேது திசை இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? அப்பையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதான் உண்மை. ஏன்னா ராகு கேதுக்கள் நடக்கும்போது அடுத்து நடக்கூடிய திசைகள் நல்லா இருக்கும். அதுல இருந்து ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. ராகுக்கு அடுத்து இங்க குரு வந்துருவாரு, அங்க கேதுக்கு அடுத்து சுக்கிரன் வந்துருவாரு. ஆனா ராகு திசையும் கேது திசையும் தாண்டக்கூடிய சூழல் ரொம்ப கடுமையானது. ஒரு முடிவை நோக்கி இருக்கிறாங்க. இப்ப கேது திசைங்கிறது கம்மியான நாட்கள் தானே இல்லைங்களா? ஒரு வருஷம் இருக்குதுங்கிற பட்சத்தில் தாராளமா திருமணம் செய்து கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறதே இந்த அடிப்படையான 10 பொருத்தங்களை பார்க்காம நீண்ட நெடிய காலமா பார்த்துக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பிரகாரம் பார்க்கறது ரொம்ப சிறப்புங்கிறதா என்னுடைய கருத்துங்க.